வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி புத்தூரில் பிரசித்தி பெற்ற குழுமாயி அம்மன் கோயில் உள்ளது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் குட்டிக்குடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். விழாவின் போது ஆயிரக்கணக்கான ஆடுகள் வெட்டப்பட்டு அவற்றின் இரத்தத்தை மருளாளி குடித்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவார். இந்த ஆண்டு குட்டிக்குடி திருவிழா கடந்த 9ஆம் தேதி காப்பு கட்டி காளி ஆட்டத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான குட்டி குடித்தல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விழாவில் பக்தர்களால் நேர்த்திக்கடனாக வழங்கப்பட்ட பல ஆயிரம் ஆடுகள் மந்தைக்கு அழைத்து வரப்பட்டன. அங்கு அம்மன் அருள் பெற்ற மருளாளி சிவகுமார் ஆக்ரோஷமாக ஆட்டின் கழுத்தை கடித்து இரத்தத்தை குடித்த பின்னர் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். முன்னதாக குழுமாயி அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து இந்து அறநிலையத்துறை சார்பிலும் காவல்துறை சார்பிலும் வழங்கப்பட்ட ஆடுகளை மருளாளி குட்டி குடித்தார். விழாவில் திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் மாசி மாத தேய்பிறை அஷ்டமி வழிபாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு காலபைரவருக்கு பால், தயிர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து காலபைரவர் சகஸ்கரநாம அர்ச்சனை நடந்தது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நித்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. மாசி தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர். பைரவி சமேத பைரவருக்கு சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டது. தனி சன்னதியில் அருளும் ஸ்வர்ண கர்ஷண பைரவருக்கு வாசனை திரவிய அபிஷேகம் செய்தனர். பைரவருக்கு முத்தங்கி சாற்றி அலங்காரம் செய்யப்பட்டது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் எலுமிச்சை மற்றும் தேங்காய் தீபம் ஏற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர்.